யாரு நம்ம தண்ணிக்கு ஒரு 25 ஆர்டர்ஸ் பக்கம் இருக்குது. சீக்கிரம் வா, டைம் ஆகுது. லக்கியோட டுடே ஸ்நாக்ஸ் வெற்றி வெற்றி வெற்றி. யாரு யாரு இது? குட் மார்னிங். ஹேவ் a nice day பப்பு. குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். நானும் லக்கியோ வேக்கப் ஆயாச்சு மக்களே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 ஆகுது. லக்கி மார்னிங் 6 o'clockலாம் வேக்கப் ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் படுன்னு படுக்க வச்சுட்டு இப்போதான் நாங்கள் வந்து வேக்கப் ஆனோம். நைட்டு நான் தூங்குறதுக்கே 3 o'clock 2:30 பக்கம் ஆயிடுச்சு மக்களே. ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டேன், அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து லக்கியோட டே 4 ஸ்கூல் மக்களே. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு போகிறது நாங்கள் உங்களுக்கு காமிச்சோம். அப்புறம் டே 2 கேட்டீங்க, அப்புறம் டே 3 கேட்டீங்க, அதையும் கவர் பண்ணோம். இப்போ டே 4க்கே நம்ம வந்துட்டோம். இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க. கேட்குற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து டே 4 தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் ஷேர் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். If you're happy and you know it and you really want to show it, if you're happy and you know it, clap your hands. காலங்கத்தால அந்த கிச்சன்ல நிக்காத எனக்கு சமைக்கிறது தட வர மாதிரி இருக்கு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது என்ன சமைக்கிறதுன்னு. பேச ஹலோ, நான் மம்மிமா, நான் சமைக்கணும், எல்லாம் ரெடி பண்ணணுமா? நீயாமே சாறு போட்டீங்க ஏறி நிக்கிற அடுத்தே விட்டாரு. ஓகே மக்களே, நம்ம எல்லாருமே வேக்கப் ஆயாச்சு. ஆக்சுவலா இப்ப மாடிக்கு வந்திருக்கேன். எதுக்குன்னா, நேத்து நான் பண்ண ஒரு சம்பவத்தினாலதான். ஆக்சுவலா நேற்று லக்கியோட யூனிஃபார்மை துவைக்கவே சுத்தமா மறந்துட்டேன். 2 செட் யூனிஃபார்ம் இருக்கு லக்கிக்கு. ரெண்டுமே நான் வாஷ் பண்ணவே இல்லை. அப்புறம் நைட்டு 1 o'clock எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. கருக்கு வர இது தெரியாது மக்களே. தெரியாம தான் நைட்டு கடகடன்னு எழுந்து வாஷ் பண்ணி மாடிக்கு எடுத்துட்டு வந்து காய வச்சுட்டேன். காஞ்சிருக்கான்னு வேற தெரியல. காயிலெல்லாம் நம்ம போய் அயன் பண்ணோம். ஓகே மக்களே, சக்ஸஸ் தான். நல்லாவே காஞ்சிருக்கு. ஆக்சுவலி கிளவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூடியா இருக்கு. எனக்கு அதுதான் பயமா இருந்தது காலைல எழுந்ததுல இருந்து. கிளவுட் வேற இப்படி இருக்கே, காஞ்சிருக்கா இல்லையான்ட்டு. பட் ஓகே, சக்ஸஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ சைலண்டா எடுத்துட்டு உள்ள வச்சு நான் சொன்னேன். தாய் மகள் பாசத்தை இப்ப இத போட்டு கொடுங்க. உள்ள இருந்து ஓடி கிளம்பத்துக்கு அமுச்சு விடுறேன். கிளம்பாது. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு லக்கிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஆப்பம் தான் ரெடி பண்ண போறோம். நைட்டே வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். மாவு வந்து நல்லா வந்துருச்சு மக்களே. சமைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்பம் எப்பவுமே கண்ணு குட்டிக்குதான். கண்ணு குட்டி அந்த பண்ணி குட்டிக்குதான். கண்ணு குட்டிக்குதான். எனக்கே தெரிஞ்சது 4 சமையல். அதை வச்சுதான் ஓட்டின்னு இருக்கேன். இப்படி வந்து பேசினா எனக்கு மறந்து போயிடுது. ஓகே, முதல் ஆப்பம் வெற்றிகரமா நம்ம வந்து ஊட்டிடலாம். வெற்றி வெற்றி வெற்றி. செம்மையா வந்திருக்கு. இந்த ஷேப்ல சுட்டு கொடுத்தா லக்கி இறங்கும். நார்மலா சுட்டு கொடுத்தா லக்கி இறங்காது. சாப்பிடுமான்னு தெரியல. பட் நம்ம எதுக்கும் சுட்டு வச்சுக்கலாம். சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஊட்டி விட்டுலாம். அப்படி நடி சறுக்கு கொடுத்துடலாம். பார்க்கவே கியூட்டா இருக்கு மக்களே. இன்னைக்குதான் இது வரைக்கும் நான் ஆப்பம் பண்ணதுலயே இன்னைக்குதான் பர்ஃபெக்ட் ஷேப்ல வந்திருக்கு. ஓகே, நம்ம இதை வச்சிடலாம். ஹாய் அதிஷ்டா, குளிச்சாச்சா? லக்கி ஸ்டார்ட். பிடிச்சிருக்கேன்.
ஓகே மக்களே, லக்கிக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ஊட்டிடலாம். நித்யானந்தா சுவாமிகள் வந்து உணவை பார்த்த உடனே கொடுங்க நான் எப்படியே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு அதுக்கு வந்து குளிச்சுட்டு இருக்கா. என்ன பண்ண தெரியல. அதுக்கு வரதுக்குள்ள டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கடகடன்னு ஊட்டிட்டோம்னா ஒரு வேலை முடியும் மக்களே. எவ்வளவு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேற பேக் பண்ணல. யாரா உன்னை இப்படி பண்ணது? ஏய் போய் உள்ள என்ன ஸ்டெப் போடு. இதுக்குதான் நீங்க வராதீங்கன்றது எனக்கு புரியுதா? நாங்க எங்க வரை வந்தோம்? நீ தான இப்படி காஞ்சு போயிடுச்சு. இத அப்படியே வெட்ட நீ தான் சாப்பிடுற. உன் கழுத்திலே ரெண்டு வெப்ப மக்களே. நான் நினைச்ச கால்லே கண்ணு வச்சிருப்பான் இவன் மாவு பார்த்து. குடி இந்தா சாப்பிட்டு குடி. டைம் ஆகுது போடி வாலங்கி. ஏய் ஒண்ணு தான் சாப்பிட்டுச்சு, இன்னொன்னு சாப்பிடணும். வந்துட்டா குடி வந்துட்டா. அம்மா உனக்கு ஃப்ரெஷ்ஷா ஊத்திட்டேன். மட்டும் மாத்திட்டு வந்துடுறதுக்குள்ள அம்மா ரெடி பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? ஓகே மக்களே, ஆப்பம் ரெடி ஆகிறதுக்குள்ள சைட் பை சைட் நம்ம வந்து ஸ்நாக்ஸுமே பேக் பண்ணி வச்சிடலாம். லக்கிக்கு வந்து ஆக்சுவலா நம்ம கார்ன் வைக்க போறது இல்லை. பட் கார்ன் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா சாப்பிடுற மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வைக்க சொல்லல, வெறும் கார்ன் மட்டும் வினோண்டு பீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு டவுட் வந்துச்சு மக்களே. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கேமா லக்கியோட கிளாஸ்ல. ஆனா எனக்கு இப்போ டவுட் வருது. இப்போ பாயில்டு கொடுக்கணுமா அன்பாயில்டு கொடுக்கணுமா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஃப்ரூட் சாலட் மாதிரி வெஜிடபிள் சாலட் மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடுறதுக்கு கொடுப்பாங்களான்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. கார்ன் வந்து ஒரு ஓரமா வச்சிடலாம். அது நம்ம சருக்கு வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிடலாம் லக்கிக்கு. ஆஸ் யூஷுவல் ஆல்மண்ட் வந்து வச்சுட்டேன் லக்கியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு. நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து மக்கானா செஞ்சேன். இது வந்து கேரமலைஸ்டு மக்கானா. ஸோ இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதான் லக்கியோட டுடே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மக்களே. ஸோ பீல்ட் ஆல்மண்ட்ஸ், லக்கியோட ஃபேவரட் மக்கானா அண்ட் லக்கியோட ஃபேவரட் டிராகன் ஃப்ரூட். கண்டிப்பா இது வந்து காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு இதை பேக் பண்ணி வச்சிடலாம். டீ எல்லாம் செம ஷேப்பா வந்திருக்கீங்க பாரு. தேங்க்யூ சோ மச். உங்க டாக்டர் கொஞ்சம் அனுப்புங்க. அதுக்கு இந்த ஃப்ரூட் சாப்பிடுற அதே ஸ்கூலுக்கு போன அப்புறம் தான் மக்களே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போய் பப்பு என்ன பண்ணோம்? அப்புறம் என்ன பண்ணோம்? அழுத வேணாம் பப்பு. அம்மா வேணா அழ வேணாம். ஓகேவா? வெரி குட் கேர்ள். அம்மா வேணா கேட்க மாட்டேன். குட் கேர்ளா ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. கார்ன் எங்க அதிர்ஷ்டம் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த பாக்ஸ் எடுத்து கொடுக்கணும். இது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இல்ல பப்பு. இது வந்து கார்ன் பாக்ஸ். ஓகேவா? அது குக் பண்ணல, குக் பண்ணாத கார்ன் தான். ஓகேவா? முழுங்க போதுமா? வாமிட் பண்ணாத. இறங்கு வாக்கிங் பண்ணு. பாய் அதிர்ஷ்ட குட்டிமா. அம்மா ஈவினிங் வரேன். ஓகேவா? டைம் ஆயிடுச்சுல. அம்மா கிளம்பணும். என்ன பண்ண போறா? ஸ்கூலுக்கு வரவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. உங்க அப்பா தான் குளிக்காம வருவாரு. அர்ஜென்ட்டுக்கு போறப்ப ஏதாவது ஒண்ணு பரவாயில்ல. ஓகே தாங்க, வெல்கம். ஓகே டோன்ட் வரி. முத்தா கொடுக்கவே இல்லையா அம்மாக்கு? குட்டி லவ் யூ டா அம்மா. அம்மா வேணாம் அம்மா வேணும்னு அழுவாத, புரியுதா? போனோம் சாப்பிட்டு கடகடா சாப்பிடணும். இன்னைக்கு பிடிச்சதுன்னா வச்சிருக்கேன். பாக்ஸுக்கு கீழே ஸ்பூன் இருக்கு, அதை எடுத்து டிராகன் ஃப்ரூட் சாப்பிடு. ஓகேவா? லவ் யூ டா அம்மா. ஓகேடா அம்மா, வரேன்டாம்மா. ஓகே மக்களே, ஃபைனலா வந்து எல்லாரும் கிளம்பியாச்சு. லக்கியும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு. சருக்கும் வீட்டுக்கு வந்து அறக்க பறக்க கிளம்பி ஒர்க்குக்கு போயிடுச்சு. நானும் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயாச்சு மக்களே. ஸோ 10 o'clock ஆகுது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டு வரதுக்கு. ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே லக்கி வந்து ட்ராப் பண்றதுக்கு பிக்கப் பண்றதுக்கு நான் போக மாட்டேன் மக்களே. சருக்கு ஏதோ உலக சாதனை பண்ற வேலை, அதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கு. பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஈவினிங் மார்னிங் வந்து லக்கியை விட்டுரும். ஈவினிங் ஏதாவது ஒர்க் இருந்தா கூட சருக்கு லக்கியை கூப்பிட்டு விட்டுட்டு அப்புறம் போகும். அந்த 12 o'clock டைம் மட்டும் எப்பவுமே லக்கிய சருக்கு வந்து பிக்கப் பண்ண ரொம்ப ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு கவுண்ட் பண்ணிடலாம். பாஸ்ட் 2 yearsல ஒரு 4 வாட்டி அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி தான் சருக்கால வர முடியாம நான் போய் பிக்கப் பண்ணது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இன்னைக்கும் சருக்கே பிக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிச்சு மக்களை. வரும்போது கூட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைகளை நம்ம பார்ப்போம். ஓகே மக்களே, ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு 25 ஆர்டர்ஸ் பக்கம் இருக்குது. அது எல்லாமே நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அட்ரஸ் எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும். ஃபுல்லா பேக் பண்ணி வச்சா நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்திருக்க ஆர்டர்ஸ் தான் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல வந்துச்சுன்னா அப்படியே போக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுலயே வந்து நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டோவோட வந்துடும். ஜஸ்ட் நம்ம இதுக்குள்ள போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இங்க நம்ம அடுக்கி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்படியே இதை வந்து நம்ம உள்ள போட்டு வச்சுட்டோம்னா அவ்வளவுதான். ஈவினிங் வந்து கொரியர் பர்சன் வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க.
ஸ்பேஸ் தான் மக்களே நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த லாங் மிரர் நம்ம இப்ப ரீசெண்டா வாங்கியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களால ஸ்டைல் பண்ணி ரெடி பண்ணி வைக்க முடியல, பிகாஸ் லக்கி வீட்ல இருந்ததுனால. ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் இந்த அப்படியே கொஞ்சம் நகர்த்திட்டு அந்த கார்னர்ல இந்த மிரரை செட் பண்ணிட்டோம்னா ஸோ லைட்டும் இப்படி இருக்கும், வீடியோ ஷூட் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதான் லக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கு, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே மக்களே, பேக்கிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ட்ராக்கிங் வேலை. ஆக்சுவலா நேற்று நம்ம சென்ட் பண்ண பார்சலோட ட்ராக்கிங் ஐடியா 8 மேக்ஸிமம் கொரியர்ல இருந்து அனுப்பிச்சிருவாங்க, அதாவது கொரியர் பர்சன்ஸ் வந்து அனுப்பிச்சிருவாங்க, இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் அனுப்புவாங்க. ஸோ அதை நம்ம அப்டேட் பண்றோம், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஒர்க் தான் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து இப்பயே 12:30 பக்கம் ஆயிடுச்சு மக்களே. அதுக்கு ஃபோன் பண்ணி 12:30 ஆகல, 12:10 நினைக்கிறேன், ஏன்னா 20 minutes ஃபாஸ்ட். அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் போய் லக்கியை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வரியான்னு கேட்டு. இங்கே நமக்கு நிறைய வேலை இருக்கு, ஏன்னா போயிட்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். லக்கி வரதுக்குள்ள நம்ம இது எல்லாமே வந்து முடிச்சு வைக்கணும், அதனால நான் வரலன்னு சொல்லிட்டேன். அடி வாங்கி சாக போறேன். வீட்டுக்கு வந்தேன் பொண்ணு கார்ல தான் உங்களால கூப்பிட்டு தர முடியுமா? ஏய் அது காலையிலே கேடு. அப்பா ரொம்ப வெயிலா இருக்குப்பா, வேர்வை ஊத்திட்டே இருக்கு. கார் கூட்டு போறது கூட பிரச்சனை இல்ல, அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கணும். நீ ட்ரை பண்ண பத்தியா? என்ன மறைக்கிறேன்? பெரிய பிரச்சனை. இதுல என்னடா மறைக்கிறதுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு குச்சின்னு வந்த? இப்போ கார்ல வரலன்னா நான் வரேன் மக்களே. ஆக்சுவலி என்னன்னா சருக்கு காலையில பைக்ல தான் மக்களே போச்சு. நான் லக்கிய பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிச்சு சருக்கு. ஆனா சரி அப்படியே பைக்ல பிக்கப் பண்ணிட்டு கீழே வந்து விட்டுரும் போலன்னு நினைச்சா கீழே குரல் கேக்குது. கார் எடுத்துட்டு இருக்கு சருக்கு. நம்ம கிட்ட அதை சொல்ல இருக்கணுமா, சொல்லி இருக்க கூடாதா இந்த அம்மா கிட்ட? அதனால இறங்கி வந்துட்டேன். சரி கார்ல தானே போகுது, நம்மளும் கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம் வெளியே. அதுக்காக கூட நம்ம மக்களே தாய் பாசம் வந்துச்சு மக்களே. எனக்கு குழந்தை காலையில கேட்டுச்சு, நாய் பாசமும் வரல, சும்மா வீட்டுல உட்கார முடியல. வேலைதான் பார்த்து இந்த ப்ரூஃப் இருக்கு, எல்லா வேலையும் நான் முடிச்சேன். பாரு பெருக்கி தொடச்சு எல்லா வேலையும் ஒரு வேலையை செய்ய சும்மா உட்காந்துக்கிறதுக்கு என்ன கதை சொல்றேன். ஓகே மக்களே, நம்ம வந்து பள்ளிக்கு நெருங்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. சரி ஓகே, நாங்க உள்ள போயிட்டு லக்கியை கூட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வா, டைம் ஆகுது. யாருமே கூப்பிடலடி, நீயே வந்துட்டு எனக்கு டைம் ஆகுது உனக்கு டைம் ஆகுது நீயே சொல்லுகிறேன். எங்கடா இருக்கு? சிவனியா தெரியல லக்கி. புடிச்சதெல்லாம் வச்சா காலியா வரும். ஓபன் பண்ணி பார்த்தாங்களா இல்லையா? கார்ன் ஓபன் பண்ணி பார்த்தாங்க, ஆனா ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துது. வச்சு நீ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் அத புடி, அது சொல்லு. இல்ல இந்த வெஜிடபிள்ல பெயிண்ட் பண்ணி அந்த yellow பெயிண்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் இங்க ஒயிட் தொட்டு அப்படியே அந்த பேப்பர்ல ஒட்டணும். இத வச்சு பண்ணீங்களா? இந்த கார்ன் யூ யூஸ் திஸ் கார்ன். ஓகே மக்களே, ஆனா இத கழுவி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தடமே இல்ல, பெயிண்ட் பண்ணி வெச்சாங்களா? வெச்சிருக்காங்க, ஆனா இதுல அந்த மாதிரி தடமே பெயிண்ட் பண்ணி டிப் பண்ணி இருக்காங்க. ஆனா ஸ்மெல்லும் அந்த மாதிரி வரல. இப்போ இத சாப்பிடலாமா வேணாமா? கூட நம்ம அப்பாக்கு தானே கொடுப்போம். அப்பே வந்து clap your hands. 3 நாளா இத சொல்லி குத்துறாங்களா? வேற என்ன நீ இன்னும் ரொம்ப பண்ணுகிற? 3 நாளைக்கு இவ்வளவு சொல்லி குத்துறான்னு சந்தோஷப்படு. தண்ணி குடிச்சியா? ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியா? வெரி குட். அப்ப இன்னைக்கு செக் லிஸ்ட் எல்லாமே பண்ணிச்சு மக்களே. வெரி குட். ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சருக்கு அப்படிங்கற விட்டுட்டு கிளம்பிடுச்சு. சோ இப்போ வந்து லஞ்ச் டைம். சோ இன்னைக்கு வந்து நமக்கு காய் பாத்தீங்கன்னா இந்த கருணக்கிழங்கு இது செஞ்சிருக்கோம். குழம்பு வந்து தக்காளி சட்னி மக்களே. எனக்கு தக்காளி சட்னி சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இந்த மாதிரி இது வந்து வெறும் 2 இதுதான், டொமேட்டோ அண்ட் சில்லி ஆயில் இது மட்டும் வச்சு சருக்கு வந்து ஒரு சட்னி சமைக்கும். நமக்கு நேற்று வச்ச ட்ரை ஃபிஷ் குழம்பு இருக்கு மக்களுக்கு, கருவாட் குழம்பு, அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லக்கிக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். கடகடன்னு சாப்பிடணும், புரியுதா? உங்க அப்பா வர இல்ல கொட்டி விட்டுருவேன் லேட் பண்ணிட்டு இருந்தேன்னா, புரியுதா? லஞ்ச் வந்து லக்கியே சாப்பிட்டுரும் மக்களே. இப்போ இந்த லீவ்ல இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா லேட்டா சாப்பிடுவாங்க. 1 o'clock சாப்பாடு போட்டா 2 o'clock 3 o'clock வரைக்கும் பொறுமையா சாப்பிடுவாங்க. அப்படி பொறுமையா சாப்பிட்டா கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்க விட்டுருவோம், நானும் சருக்கும். ஆனா இப்ப ஸ்கூலுக்கு போனதுல இருந்து நான் அந்த மக்களை ஊட்டிட்டு இருக்கேன் மறுபடியும். ஏன்னா அவங்க போயிட்டு வரும்போதே எப்படா நான் தூங்குவேன் அப்படிங்கிற மூட்ல இருக்காங்க. சாப்பாடு கொடுத்தா அப்படி படுக்க போட்டோம்னா 10 நிமிஷம் தான் அப்படியே பத்து தூங்கிடுது. ஏன் சாப்பிடுன்னு கொடுத்தா சாப்பிடவும் மாட்டாங்க, ஒரு மாதிரி நசையா ரொம்ப அழுதுட்டு தூக்கம் வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. தக்காளி சட்னி எப்படி இருக்கும் தெரியுமா? டொமேட்டோ மாதிரி இருக்கும். அப்படியா? சக்தி இருக்குல்ல, அவதான் ரங்கவாய் சக்தி. ரங்கராய சக்தி வேலை பாப்பு. அவன் ஃப்ரெண்டு, உன் கிளாஸ்மேட், அவங்க பேரு சக்தி. உனக்கு இப்ப எப்படி லக்கி அதிர்ஷ்டம் பேர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அவங்க பேரு சக்தி. அம்மாக்கு தக்காளி சட்னி பிடிக்காது, பொட்டேட்டோ பிடிக்காது, கார்டு பிடிக்காது. அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லக்கூடாது அதிர்ஷ்டம். இங்க பாரு, ஒன்னும் 2 வாய் தான் இருக்கு, 1 2 3 வாய் தான் இருக்கு. ஓகே ஓகே மக்களே, சோ நம்மளுடைய லஞ்ச் டைம் வந்துருச்சு. சோ நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய
உனக்கு லஞ்ச் டைம் வந்துச்சா? லக்கிக்கு வந்து கொஞ்சோண்டு கரண்டி கிழங்கு போட்டு கொடுத்துட்டோம். லக்கி உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட லஞ்ச் பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. லக்கி ட்ரை ஃபிஷ் சாப்பிடுறியா? லக்கி சீச்சிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு பூரா ஒரே ஃபுட் தான் மக்களே. சருக்குக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இந்த குட்டி சருக்குக்கும் பிடிக்கும். சருக்குக்கு என்னெல்லாம் பிடிக்காது அதே மாதிரி லக்கியும் அதெல்லாம் சாப்பிட்டாரு. எனக்கு கருவாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. ரொம்ப ரொம்ப நிறைய பிடிக்கும். ஆனா சருக்கும் வந்து லவ் பண்ணிதான் தெரியும். எனக்காக செஞ்சு டப்பால் போட்டு கொடுத்துருவோம். நான் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கருவாடு பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த கருவாட் ஸ்குவிட் இதெல்லாம் டேஸ்டா இருக்கும் மக்களே. ஆனா இதுங்க 2 தான் சாப்பிடாதுங்க. மார்னிங்கே சருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. ஈஸியான சமையல் தான் இன்னைக்கு. வெறும் ஆஃப் பண்றது மட்டும் தான் நம்ம வேலையா இருந்துச்சு. ஆஃப் பண்ணிட்டு தான் என்னோட வேலையெல்லாம் பார்த்தேன். ஓகே மக்களே, நம்ம லக்கிக்கு உணவு கொடுத்து நாங்களும் உணவு சாப்பிட்டு இப்போ வந்தாச்சு. 2 o'clock இது எல்லா வரைக்கும் நாங்கள் ஓல்டு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 12 o'clock விடுவாங்க. அந்த ஸ்கூல்ல 12 o'clock விடுவாங்க. ஸோ ஒரு 1:30க்குலாம் வந்தோன்னா சாப்பாடு கொடுத்துருவோம். இங்கே 12:30க்கு தான் விடுறாங்களே. ப்ளஸ் பழைய ஸ்கூலோட இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அதனால வீட்டுக்கு வரக்கே 1 பக்கம் ஆயிடுது. சாப்பாடு கொடுத்து கொஞ்ச நேரம் அதை டைஜஸ்ட் ஆக விட்டு லக்கியை கொஞ்சம் ப்ளே பண்ண விட்டு படுக்க வைக்கிறதுக்கு 2 o'clock ஷார்ப்பா ஆயிடும். 2 o'clock கரெக்டாக படுக்க வச்சா நல்லா ஒரு 4-5 வரைக்கும் நல்லா தூங்குவோம் மக்களே. லக்கி இந்த ப்ராப்ளம் என்னன்னா கூட வந்து நானும் தூங்குறேன் மக்களே. அதுதான் என்னால கட் பண்ண முடியல. பட் இன்னைக்கு தூங்காம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கோவிந்தன் டுடேவா? சூப்பரா இருக்கு மம்மி பாட்டு. என்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க? பிரேயர் சாங்கா? சூப்பரா இருக்கே. இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே மக்களே, டே 4 வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து டே 5. நீங்க வந்து டே 5 வேணும்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. சட்டரை சாத்திடலான்னு நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு நான் மந்த்லி ஒன்ஸ் லக்கி ஸ்கூல் வீடியோ போடுறேன்னு. ஆனா எல்லாரும் டே 4ம் கேட்டீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் கவர் பண்ணி போட்டுட்டேன். இதுக்கு மேலே லக்கி ஸ்கூல்ல ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இருந்தால் நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். டே 5 வேணும்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே மக்களே, உறக்கத்தின் உச்சத்தில் ஒருத்தவங்க தான் ஆடிட்டு இருக்காங்க டிங்கு. ஸோ அவங்களை நாங்கள் தூங்க வைக்கணும். எஸ், இன்னைக்கு டே வந்து இப்பதான் போயிருக்கு. அடுத்து வேற விதவிதமான வீடியோல உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். நியூ ஸ்கூல் பெர்ஃபெக்ட்டா. என்ன பாப்போம்? அப்படியா? பிரேயர் பண்ணுமா? யாருக்குமே தான் பிரேயர் தெரியாது. இல்ல அப்படி ஒரு சொன்னால இப்ப ஞாபகம் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல சொல்லலாம். இந்த வீடியோல வேணா. நீ இப்ப சொன்னல அதையெல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? எஸ் மக்களே, அவ்வளவுதான். சோ வீடியோ பார்த்திருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றோம். பை சொல்லிக்கலாமா? பை.